சினிமா பாடல்களை பாடி அதுதான் மௌலிதுல ஈக்குது. சினிமா பாடல்களை பாடி மௌலிதுகளை கொச்சைப்படுத்துவதற்காக வேண்டி சினிமா பாட்டு, பழைய பாட்டு, பழைய நடிகர்கள் பாட்டை பாடி பாடி பார்த்தீங்களா, இதுதான் சுபான மௌலிதுல ஈக்குது. நான் மலரோடு தனியாக ஏன் இங்கு வந்தேன் என்ற பாடலை பாடி யா முஸ்தபா யா முர்த்தலா யா சானதி பார்த்தீங்களா, அதுதான் இது. ரெண்டையும் ஒரே மெட்டுக்காக ஒரே இதில் படிச்சுட்டு இந்த நான் மலரோடு தனியாக ஏன் இங்கு வந்தேன் என்ற பாடல் தான் யா முஸ்தபா யா முர்த்தலா யா சானதி என்பதை சொல்லி உங்களை திசை திருப்புற பார்க்குறாங்க. ஏட்டா நீங்கள் எல்லாம் எதை சொன்னாலும் நம்பி விடுவீர்கள், உங்களை ஏமாத்திடலாம், நீங்கள் எல்லாம் மடையர்கள் என்று வஹாபிகள் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் ரபியுல் அவ்வல்ல வஹாபி தலைவர்கள் எல்லாம் ஒளிய ஆரம்பித்து விட்டார்கள். தொண்டர்கள், அவர்களுடைய தொண்டர்களுக்கு இதை சகிக்க முடியாமல் பழைய வீடியோக்களை மௌலிதுக்கு எதிராக, மீலாதுக்கு எதிராக பேசிய வீடியோக்கள் தான் இந்த வருஷம் நீங்க பார்த்திருப்பீங்க, ஃபேஸ்புக்கில் நிறைய வந்து கொண்டிருந்துச்சு. 1500வது மீலாதில் ஏராளமான நிகழ்வுகள் ஈக்குது. சிராஜ் மோலை கடைசி பயனில் சொல்லுவார் இன்ஷா அல்லாஹ், யார் யாரெல்லாம் இந்த தடவை மீலாது கொண்டாடினாங்க லிஸ்ட் ஒன்றை போடுவார், பெரிய லிஸ்ட்டு. அந்த லிஸ்ட்டு வெளியே வந்த உடனே நம்பி போன கூட்டம் அடியோட விழுந்தாச்சு, ஃபவுண்டேஷனே ஆடி போயிடும். அவங்கள நம்பித்தானே நாங்கள் மௌலிதெல்லாம் விட்டுட்டோம், எங்களோட பரம்பரையாக ஓதி வந்தோம், இவங்களோட பேச்சை கேட்டோம், பிதுஅத்ன்றாங்க, ஷிர்க்ன்றாங்க, விட்டுட்டோம். இப்போ அவங்களெல்லாம் மீலாது கொண்டாடி கொண்டிருக்கிறாங்களே. கௌஸே ஆஸம் தஸ்தகீர், கௌஸே ஆஸம் தஸ்தகீர், கௌஸே ஆஸம் தஸ்தகீர், கௌஸே ஆஸம் தஸ்தகீர். الصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه أجمعين أما بعد رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي رب يسر ولا تعسر رب تمم بالخير. ஆலத்தை படைத்து ஆட்சி புரிகின்ற சர்வ வல்லமையுடைய அல்லாஹு தஆலாவை போற்றுகின்றேன், புகழ்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹ். ஸலவாத்தும் சலாமும் நம் உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும், அந்நாயகத்துடைய பரிசுத்தமான அஹ்லுல் பைத்துக்கள் மீதும், ஸஹாபா பெருமக்கள் மீதும், தாபிஊன்கள், தபுஉத் தாபிஈன்கள், அனைத்து முஃமின்கள் முஸ்லிம்கள் மீதும் அல்லாஹ்வுடைய ஸலாத்தும் சலாமும் என்றென்றும் உண்டாவதாக. இந்த விழாவை தலைமை தாங்கி அலங்கரித்து கொண்டிருக்கின்ற சங்கைக்குரிய சாதாத்துமார்களே, இவ்விழாவுடைய விசேஷ பேச்சாளர்களாக இங்கே வருகை தந்திருக்கின்ற அஹ்லுஸ் சுன்னாவுடைய அறிஞர் பெருமக்களே, இந்த மேடையில் அமர்ந்திருக்கின்ற சங்கையான உலமா பெருமக்களே, அன்பு தாய்மார்களே, நம் அனைவருக்கும் அல்லாஹு தஆலாவுடைய ரிலா என்னும் திருப்பொருத்தமும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய ஷஃபாஅத்தும் நம் அனைவருக்கும் உண்டாக வேண்டும். இன்றைய விழா சாதாரண ஒரு விழா அல்ல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய 1500வது மீலாதை நாங்கள் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். மஜ்லிஸுல் உலமாவுடைய இந்த மீலாதாக இருக்கலாம், அல்லது இந்த மீலாதுக்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்ற இந்த மேடையாக இருக்கலாம். இவைகளை நாங்கள் பார்க்கும் பொழுது முதற்கண் மஜ்லிஸுல் உலமா என்று சொல்கின்ற பொழுது எங்களுடைய சிந்தனையிலே, எங்களுடைய கண் பார்வைக்கு முன்னால், எங்களுடைய இதயத்தில் அலை போல் வீசுகின்ற அந்த சிந்தனையும் பார்வையும் யோசனைகளும் எங்களுடைய உஸ்தாது நாயகம் நஜ்முல் உலமா முனாதிருஸ் ஸைனான் வலியுல் அமான்
சங்கைக்குரிய முஹாஜிரின் உஸ்தாத் நாயகம் அன்னவர்களுடைய நினைவுகளும் அவர்கள் இந்த இடத்தில் இருக்கின்ற அந்த கம்பீர காட்சிகளும் எங்களுடைய மனதில் அலை போல் வந்து போய் கொண்டிருக்கிறது. அந்த உஸ்தாத் நாயகத்துடைய அருள் பரக்கத்தை சுமந்தவனாக, அந்த உஸ்தாத் நாயகத்துடைய துஆ பரக்கத்தை பெற்றவனாக இந்த இடத்தில் வருகை தந்திருக்கின்ற அனைவரையும் முதலில் பொதுவாக நான் வரவேற்றுக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். அன்பார்ந்தவர்களே, சஹாபாக்கள் சொல்லுவார்கள், முதலில் ஒரு மனிதர் எதை கற்க வேண்டும் என்று சொல்கின்ற பொழுது எங்களோட புழக்கத்தில் பார்த்தா இன்றைக்கு எங்களுக்கு மத்தியில் பேசக்கூடியவர்கள், நவீன சிந்தனை படைத்தவர்கள், எங்களுடைய சில உலமாக்களும் கூட சொல்லுவார்கள் குர்ஆன் ஹதீஸ் என்று சொல்லுவார்கள். குர்ஆனை படிங்க, ஹதீஸை படிங்க, குர்ஆனை படியுங்கள், ஹதீஸை படியுங்கள். சஹாபாக்கள் சொல்லுவார்கள், தஅல்லம்னல் ஈமான் கப்ல அன் நதஅல்லமல் குர்ஆன். நாங்கள் குர்ஆனை முதலில் படிக்கவில்லை, குர்ஆனை நாங்கள் படிப்பதற்கு முன்னால் முதலில் ஈமானை படித்தோம், அகீதாவை படித்தோம். அகீதாவை படித்ததற்கு பின்னால் தான் நாங்கள் குர்ஆனை படித்தோம். அதற்கு பின்னால் குர்ஆன் எங்களுக்கு ஈமானை இன்னும் அதிகரிக்க செய்தது என்று சஹாபாக்கள் சொல்லுவார்கள். சஹாபாக்களுடைய வழி குர்ஆனை படிப்பதற்கு முன்னால் அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் பற்றி கற்றுக்கொள்ளுவார்கள். அல்லாஹ் என்றால் யார், அவன் எப்படிப்பட்டவன், அல்லாஹ்வுடைய ذாத்துக்கள் சிஃபாத்துக்கள் அனைத்தையும் தெளிவாக கற்றுக்கொள்ளுவார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யார், அவர்களுடைய மகத்துவங்கள் என்ன, மாண்புகள் என்ன, எந்த அளவு அல்லாஹு தஆலா அந்த நாயகத்துடைய புகழ்களை கீர்த்திகளை உலகத்தில் உயர்த்தி இருக்கிறான் என்று நாயகத்துடைய அந்த மஹப்பத்தை, அந்த நாயகம் சம்பந்தப்பட்ட அறிவு ஞானங்களை கற்றதற்கு பின்னால் தான் நாங்கள் குர்ஆனை நாங்கள் கற்றுக்கொண்டோம் என்று சொல்கிறார்கள் சஹாபா. இந்த அகீதாவை கற்ற பின் குர்ஆனை கற்றதனால் எங்களுக்கு ஈமான் இன்னும் வளர்ந்தது என்று சஹாபாக்கள் சொல்லுவார்கள். இன்று நாங்கள் அகீதாவை படிக்கவில்லை, அல்லாஹ்வை பற்றி தெரிந்து கொள்ளவில்லை, அல்லாஹ்வுடைய தூதர் யார் என்ற அந்த கண்ணியத்தை மகத்துவத்தை நாங்கள் தேடவில்லை. அதனால் நாங்கள் குர்ஆன் குர்ஆன் என்று குர்ஆனுக்கு பின்னால் போனோம். நாயகத்தை பற்றி சஹாபாக்களுடைய வழிமுறைகளை நாங்கள் விட்டோம். அதனால் எங்களுடைய ஈமான் அற்றவர்களாக அதிகமானவர்கள் நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம். சஹாபாக்களுடைய வழி அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் பற்றி அவர்கள் கற்றுக்கொண்டார்கள். அதனால் ஈமான் வளர்ந்தது. வஹாபிகளுடைய வழி அல்லாஹ்வை பற்றியோ அவனுடைய தூதரை பற்றியோ அவர்கள் கற்றுக்கொள்ளவில்லை. குர்ஆனை பற்றி தான் அவர்கள் ஆய்வு செய்தார்கள். குர்ஆன் அவர்களுக்கு ஹிதாயத்து கொடுக்கவில்லை. யுதில்லு பிஹி கஸீரா வயஹ்தி பிஹி கஸீரா. அல்லாஹ் சொல்கிறான், இந்த குர்ஆனின் மூலமாக அதிகமானவர்களை நாங்கள் நேர்வழி வரச் செய்வோம், இன்னும் அதிகமானவர்கள் நாங்கள் வழி தவறச் செய்வோம். யாருக்கு நேர்வழி என்று சொன்னால், யார் அல்லாஹ்வையும் அவனுடைய தூதரையும் முதலாக கற்றுக்கொண்டார்களோ, ஈமானை வளர்த்து கொண்டார்களோ அவர்களுக்கு ஹிதாயத்து கிடைக்கும். யார் அல்லாஹ்வையும் அவனுடைய தூதரையும் விட்டுவிட்டு குர்ஆன் சுன்னா என்று போனார்களோ அவர்களுக்கு வழிகேடு கிடைத்துவிடும். எனவே அன்புக்குரியவர்களே, முதலில் ஈமான், அல்லாஹ்வுடைய தூதர் யார் அதை அறியாததனால் தான் எதற்காக மீலாது விழாக்கள், எதற்காக மௌலிது ஷரீஃப்கள், ஏன் அந்த நாயகத்தை நாங்கள் கொண்டாட வேண்டும் என்றெல்லாம் இன்றைய வஹாபிகள் பேசிக்கொண்டிருக்க காரணம், அவர்கள் ஈமானை ஒரு பக்கம் வைத்துவிட்டு குர்ஆனின் பக்கம் நேராக போய்விட்டார்கள். ஈமானோடு குர்ஆனுக்கு போனால் ஹிதாயத்து கிடைக்கும், ஈமானை விட்டு குர்ஆனுக்கு போனால் லதாலத்து கிடைக்கும். அதனால்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாங்கள் அதிகமாக இந்த ரபியுல் அவ்வல் வருகின்ற பொழுது அதிகமாக நாங்கள் பார்க்க சொல்லக்கூடிய ஒரு ஹதீது தான் இபிலீஸ் சம்பந்தப்பட்ட ஹதீஸ். இபிலீஸ் 4 கட்டங்களில் தன்னுடைய தலையில் மண்ணை வாரி போட்டவனாக ஓலனமிட்டு அழுதான் என்ற ஒரு செய்தி அதிகமாக சுன்னத் ஜமாத்துடைய உலமாக்கள் சொல்லுவார்கள். விசேஷமாக ரபியுல் அவ்வலில் சொல்லுவார்கள்.
ஏன் சொல்லுவார்கள்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்பொழுது இந்த ரபியுல் அவ்வலில் பிறந்தார்களோ அப்பொழுது இப்லீஸ் அதை பொறுத்து கொள்ளவில்லை. நாயகத்துடைய மீலாதை இப்லீஸால் பொறுக்க முடியவில்லை. அதனால் இப்லீஸ் தன்னுடைய தலையில் மண்ணை வாரி போட்டவனாக ஓலனமிட்டு சென்றான் என்ற வரலாறை நாங்கள் பார்க்கிறோம். ஹதீஸ்களின் மூலமாக உலமாக்கள் உங்களுக்கு சொல்லியிருப்பார்கள். எப்பொழுதெல்லாம் ரபியுல் அவ்வல் வருகிறதோ அப்பொழுதெல்லாம் இந்த வஹாபிகளுடைய இந்த சத்தத்தையும் ஓலனங்களையும் நாயகத்தை புகழக்கூடாது என்பதை தடை செய்கின்ற பல திட்டங்களையும் எங்களால் பார்க்க முடிகிறது. ஃபேஸ்புக்கை பார்த்தா, வாட்ஸ்அப்பை பார்த்தா பழைய பயானெல்லாம் வரும். இப்போ புதிய பயானெல்லாம் வாரது குறைவு. ஏன் புதிய பயான்கள் வருவது குறைவென்றா, 2001ஆம் ஆண்டு மீலாது மௌலிது ஷரீஃப் சுபஹான மௌலிதில் வரிக்கு வரி ஷிர்க் இருக்கிறதா என்று தலைப்பு போட்டு விவாதிப்போம் என்ற விவாதத்தில் அவர்கள் பின்னடைவு கண்டார்கள். அதனால் அவர்கள் ரபியுல் அவ்வல் வருகின்ற பொழுது வஹாபி மௌலைமாருக்கு விளங்கி போச்சு, நாங்கள் வாயை கொடுத்துட்டோம் என்று சொன்னால் நாங்கள் கட்டி வாங்க அடியை வாங்கி கட்ட வேணும். நாங்கள் என்ன செய்யணும்? சீரழிவுகளை சந்திக்க வேணும். கூப்பிடுவாங்க விவாதத்துக்கு, வாங்கன்னு சொல்லுவாங்க, நாங்கள் பயானுக்கு போவாகும். அதனால் ரபியுல் அவ்வல்ல வஹாபி தலைவர்கள் எல்லாம் ஒளிய ஆரம்பித்து விட்டார்கள். தொண்டர்கள், அவர்களுடைய தொண்டர்களுக்கு இதை சகிக்க முடியாமல் பழைய வீடியோக்களை மௌலிதுக்கு எதிராக, மீலாதுக்கு எதிராக பேசிய வீடியோக்கள் தான் இந்த வருஷம் நீங்கள் பார்த்துப்பீங்க ஃபேஸ்புக்கில் நிறைய வந்து கொண்டிருந்துச்சு. எப்படியாச்சும் இதை தடுக்கலாம். ஷிர்க் என்று சொல்லி பார்த்தாங்க, ஷிர்க் பெரும் பாவம் என்று சொல்லி பார்த்தாங்க. உலமாக்களுடைய ஆதார ரீதியான தர்க்க ரீதியான விவாதங்களுக்கு முகம் கொடுக்க முடியாமல் போனதனால் அவர்கள் ஒதுங்கினார்கள். ஷிர்க் என்று சொல்லி நிப்பாட்ட பார்த்தாங்க, முடியல. அல்லாஹ் அளவுக்கு மீறி இவர்கள் ரசூலுல்லாவை புகழ்கிறார்கள் என்று சொல்லி பார்த்தார்கள், முடியவில்லை. எல்லை மீறி புகழ்றாங்க, கூடாது. நாயகத்தை அல்லாஹ்வுடைய அந்தஸ்துல வச்சிக்கிறாங்க. இப்படியெல்லாம் சொல்லி பார்த்து உங்களை வழிகெடுத்த பார்த்தார்கள், முடியல, வழிகெடுக்க முடியவில்லை. எத்தனையோ பிழைகள் என்றாங்க, அப்படி என்றாங்க, இப்படி என்றாங்க. கடைசியாக கையாண்ட திட்டம் என்ன கேட்டால் பாடல்களை, சினிமா பாடல்களை பாடி அதுதான் மௌலிதுல ஈக்குது. சினிமா பாடல்களை பாடி மௌலிதுகளை கொச்சைப்படுத்துவதற்காக வேண்டி சினிமா பாட்டு, பழைய நடிகர்கள் மாட்ட பாட்டை பாடி பார்த்தீங்களா, இதுதான் சுபான மௌலிதுல ஈக்குது. நான் மலரோடு தனியாக ஏன் இங்கு வந்தேன் என்ற பாடலை பாடி யா முஸ்தபா யா முர்த்தலா யாசானதி, பார்த்தீங்களா, அதுதான் இது. ரெண்டையும் ஒரே மெட்டுக்காக ஒரே இதில் படிச்சுட்டு இந்த நான் மலரோடு தனியாக ஏன் இங்கு வந்தேன் என்ற பாடல் தான் யா முஸ்தபா யா முர்த்தலா யாசானதி என்பதை சொல்லி உங்களை திசை திருப்புற பார்க்குறாங்க. ஏட்டா நீங்கள் எல்லாம் எதை சொன்னாலும் நம்பி விடுவீர்கள், உங்களை ஏமாத்திடலாம், நீங்கள் எல்லாம் மடையர்கள் என்று வஹாபிகள் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் நம்புவீர்களா என்றால் நீங்கள் நிச்சயமாக மடையர்கள் தான். அந்த பாட்டுக்கும் இந்த மௌலிதுக்கும் சம்பந்தம் இருக்குதா என்று கேட்டால், இந்த வாப்பாக்கு முன்னால் பிறந்தாருன்னு சொல்கிற மகன், அந்த கதை தான் இது. வாப்பட சில வீட்டுகளில் சில பழைய கல்யாண ஃபோட்டோக்கள் பார்க்க போகல சில சிரிப்பு வருகின்ற சில நிகழ்வுகள் நடக்கும். சின்ன பிள்ளைய வச்சு மாப்பா ஃபோட்டோலாம் பார்த்து நிற்பாங்க. அப்போது புள்ள கேட்பா, இந்த கல்யாணத்து உமா நான் இல்லையா, நான் வரலையா, நான் எங்கே என்று அந்த சின்ன புள்ள கேட்கும். அதை மாதிரி இந்த வஹாபிகளுடைய பேச்சு இருக்குது, வாப்பாவுக்கு முன்னால் பிறந்து இருக்கணும். அவங்க வாப்பட கல்யாணத்துக்கு பேய்த்து நிக்கால கலந்து கொண்டு வலிமாவில் கலந்து கொண்டு அந்த மாப்பிள்ளை தோழனாக இருந்து அந்த சபையில் இருந்ததை போல. ஏன்னு கேட்டால், இந்த நான் மலரோடு தனியாக ஏன் இங்கு வந்தேன் என்ற பாட்டிக்குது 1966ஆம் ஆண்டு வந்த படத்தில் வந்த பாட்டது. 1966ஆம் ஆண்டு வெளிவந்த ஒரு சினிமா படம். இன்னைக்கு சாதமாக 57 வருஷம் மீக்குமா, 56-57 வருஷம் மீக்கும் அந்த பாடலுக்கு. இப்போ யா முஸ்தபா யா முர்த்தலா யாசானதி என்ற இந்த மௌலிதுக்கு சுமார்
1000 வருஷங்கள் நெருங்கி கொண்டிருக்கி. இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களால் கோர்வை செய்யப்பட்டது. நீங்கள் சேர்ச் பண்ணி பாருங்கள், சுபான மௌலுத கோர்வை செஞ்சது யார் என்று கேட்டால் கூகுளில் போய் தேடினாலும் இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவருடைய பேர் தான் வரும். அவர்கள் ஹிஜ்ரி 450 பிறந்தார்கள். ஹிஜ்ரி 450 பிறந்த கஸாலி இமாம் இன்று ஹிஜ்ரி 1447, இன்னும் 3 வருஷம் வந்த உடனே 1000 வருஷம். கஸாலி இமாம் 1000 வருஷத்துடைய கஸாலி இமாமுடைய அவர்கள் கோர்வை செய்த ஒரு பாட்டை எப்படி சொல்றாங்க, இந்த தமிழ் சினிமாவோடு ஒப்பிடுகிறார்கள். வாப்பாக்கு முன்னால் பிறந்து கஸாலி இமாமுக்கு முன்னால் இந்த நான் மலர் கண்ணதாசன் பிறந்திருக்க வேண்டும். கண்ணதாசன் எப்பொழுது பிறந்திருக்க வேண்டும்? கஸாலி இமாமுக்கு முன்னால் பிறந்திருக்க வேண்டும். தமிழ் சினிமா உருவாகினது 1918ஆம் ஆண்டு. 1918 தமிழ் சினிமா உருவாகிறது. அதுவும் ஊமப்படம், பேச்சில்லை. 1931ஆம் ஆண்டு தான் கலர் சினிமாவும் பேச்சும் வந்தது. இப்போ 100 வருஷம் 107 வருஷம் தமிழ் சினிமாவுடைய வயசு. கஸாலி இமாமுடைய வயசு 1000 வருஷத்தை நெருங்கி கொண்டிருக்குது. 1000 வருஷத்துக்கு முன்னால் வந்த கஸாலி இமாம் அப்படி என்ன வஹாபிகள் சொல்லணும், கஸாலி இமாமுக்கு மாபெரும் இல்முல் கைப் இருக்கிறது. கடைசி காலத்தில் கண்ணதாசன் என்ற ஒருவர் பிறப்பார். அவர் ஒரு பாடலை எழுதுவார். நான் மலரோடு தனியாக ஏன் இங்கு வந்தேன் என்ற ஒரு பாடலை எழுதுவார் கண்ணதாசன். அதனால அந்த மெட்டுக்கு நான் ஒரு பாட்டு, ஒரு ரசூலா பத்தி ஒரு பைத்தை படிச்சிடுவோம் என்று கஸாலி இமாம் 1000 வருஷத்துக்கு முன்னால படிச்சுக்கணும். அப்ப இவங்கெல்லாம் வாப்பாவுக்கு முன்னால பிறந்த கூட்டம் மாதிரி கஸாலி இமாம் எப்போதோ எழுதி வைத்தார். ஒரு லொஜிக் ஈக்கோனுமே குறைஞ்சது தமிழ் சினிமாவில் சுபஹான மௌலுத கொபி பண்ணி அவங்க இப்படி ஒரு பாட்டை எழுதிக்கிறாங்க என்று சொன்னால் அதில் ஒரு அர்த்தம் இருக்குது. தமிழ் சினிமாக்காரர் சுபான மௌலுதல் கொப்பி பண்ணிட்டாங்க பார்த்தீங்களா? யா முஸ்தபா யா முர்தலா யா சானதி என்ற பைத்தை அவங்க கொப்பி பண்ணி தமிழில் பாடல் ஒன்று எழுதிக்கிறாங்க என்று சொன்னால் அது புத்திசாலிக்கு அர்த்தம் என்று சொல்லலாம். ஏதோ ஒரு லொஜிக் இருக்குது. அன்புக்குரியவர்களே, இந்த வாதத்தை வைப்பதனால் நாங்கள் என்ன புரிகிறோம் என்று கேட்டால், வஹாபி என்கின்ற அந்த சமூகத்துக்கு அறிவு ஞானம் அடிப்படையே இல்லை என்று நாங்கள் சொல்கிறோம். ஒரு கவிதை எழுதுவதாக இருந்தால், ஒரு கவிதை இயற்றுவதற்காக வேண்டி எத்தனை கலைகள் இங்கே உஸ்தாத் மாதிரி இருக்கிறாங்க. அர்துல் கவாஃபி என்ற ஒரு கிதாபே இருக்குது. கவிதை எழுதுவது எப்படி என்பது சம்பந்தமான தனி கிதாபு. கவிதையே அவங்கள்ட்ட கூடாது. இனி கவிதை எழுதுவதை பற்றி எங்கே படிக்க போகிறாங்க? கவிதையை பற்றியே தெரியா, கவிதை எப்படி எழுதணும் என்று தெரியா. சரி, சுருக்கமாக சொல்வதா என்றால் அந்த அர்துல் கவாஃபி என்ற கிதாபில் எப்படி சொல்கிறாங்கன்னுட்டா 16 பஹ்ர்கள் இருக்குது. ஒரு கவிதை எழுதுவதாக இருந்தால் 16 பஹ்ர்கள் இருக்கிறது. பஹ்ர் என்றால் இவங்களுக்கு ஆறும் கடலும் மட்டும்தான் தெரியும். குத்துபுல் அக்தாப் என்று சொன்னதை போல குத்துபுல் அக்தாபில் கிதாபுன்னு நினைச்சு கொண்டு கிதாபுக்கெல்லாம் பெரிய கிதாபு மினி லேப்டாப்னு சொன்ன மாதிரி இவங்களோட அறிவு அவ்வளவும் தான். ஒவ்வொரு கட்டத்திலேயும் ஒவ்வொரு விவாதங்களிலேயும் வஹாபிகள் தனக்கு அரபியும் தெரியாது அறிவு ஞானமும் தெரியாது என்பதை அப்படியே நிரூபிச்சுக்கிட்டு போய்த்து கொண்டே இருப்பாங்க. ஃபரா சகீரத்தைனி, 2 சின்ன புள்ளல கண்டனாக பெரிய பொம்புலல் என்று அர்த்தம் வச்சது போல. எனவே பஹர் ஒரு கவிதை இயற்றுவதாக இருந்தால் அந்த கிதாபில் சொல்லுவார்கள் 16 பஹர்கள் இருக்கிறது. அந்த 16 பஹருக்கும் 16 வசின்கள் இருக்கிறது. சும்மா கவிதை இயற்றியல் அரபுல தமிழை மிக கூடும், எங்களுக்கு தெரியாது. தமிழில் பல்லவி என்பாங்க, ஒவ்வொன்று சொல்லுவாங்க. ஒரு கவிதை தமிழிலோ அரபிலோ இருப்பதுன்னா அதற்கு ஒரு கட்டமைப்பு இருக்குது. எனவே 16 பஹர்கள் உள்ள அந்த அருள் கவாஃபில் சொல்கிறாங்க 16 பஹருக்கும் 16 வசின் இருக்கிறது. அந்த வசினின் அடிப்படையில் தான் என்ன வர வேண்டும்? அந்த கவிதைகள் இயற்றப்பட வேண்டும். இப்போ யா முஸ்தபா யா முர்தலா என்கின்ற அந்த பைத் இருக்கிறது, அது முஸ்தஷ்ஃபிஉன் என்று சொல்கின்ற வதினிலே வருகிறது. அதை 6 தடவையாக எடுக்கிறாங்க. அதை படித்து பார்த்தா அந்த மெட்டு வரும். இந்த வதினில் தான் அந்த கவிதை இயற்றப்பட்டிருக்கிறது ஒழிய எதில் இல்லை? தமிழ் சினிமா கண்ணதாசனுடைய பாட்டு வரிகள் அல்ல.
எனவே அன்புக்குரியவர்களே, இவர்களுக்கு அடிப்படை ஞானம். சிலவங்க கவிதை அப்படி சிறுக்குன்னு சொன்னவங்க இப்போ புதுசாக இறங்கிட்டாங்க, கவிதை கொஞ்சம் படிக்கலாம் பிரச்சனை இல்லை, ஆனால் இவங்க என்ன செய்யணும் கேட்டால் ஒழுவெல்லாம் எடுத்து உணவு வந்து படிக்கிறாங்க, அதுதான் பிள்ளை என்றார். கவிதை படிக்கலாம், மீலாத் விழா கொண்டாடலாம், இவங்க பக்தியாக கொண்டாடுறாங்களே அதுதான் பிள்ளை. ஒழு எடுத்து கொண்டு வராங்க, அதுக்குன்னு தனி ஒரு தொப்பி போட்டு வராங்க, எப்படி ஆதாரம்? கூடாது சிறுக்கு என்று சொன்னவங்க இப்ப தொப்பியிலே முதுகுலே வந்து நிற்கிறாங்க. அந்த அளவுக்கு ஒன்றுமே இல்லாத ஒரு கூட்டமாக இவர்கள் மாற்றப்பட்டு விட்டார்கள். ஒருத்தன் சொல்றான் கூடலாம், படிக்கலாம், மீளாது கொண்டாடலாம் என்ற அளவுக்கு வந்து அதுக்குன்னு ஒழுவெல்லாம் எடுத்து வரப்படாது, தொப்பியெல்லாம் போட்டு வரப்படாது, சும்மா இருந்து படிக்கலாம். இன்னும் ஒருத்தன் சொல்லலாம் கவிதையே கூடாதுன்னு. அவங்களுக்குள்ள 1000 பிரச்சனை. எங்களை பார்த்து மதுஹபுகள் என்று பிரிஞ்சு இருக்கவானம், நாங்கள் குர்ஆன் சுன்னா என்ற ஒரே தலைமை கீழ் இருப்போம் என்று, அதாவது அப்பாவி பொதுமக்களை ஏமாற்றி கொண்டு போய் நாங்கள் இன்னமும் அதே 4 மதுஹபு தான். 4 மதுஹப் 5 பிரியல்ல, ஆனால் வஹாபிகள் வந்து எத்தனையோ பிரிஞ்சு வைத்தாங்க. அப்பப்போ வாபஸ் பெறுறாங்க, அப்பப்போ கருத்தை சொல்றாங்க, ஒருத்தர் வாபஸ் பெறுவார், ஒருத்தர் இப்படியாக போகிறது. அன்புக்குரியவர்களே, கடைசியில் சுருக்கம் என்னவென்று கேட்டால், அல்லாஹ்வுடைய தூதரை புகழாத இந்த வாயால், அல்லாஹ்வுடைய தூதரை புகழ்வதற்கு ஆதாரம் கேட்ட அந்த வாயால், நீ அல்லாஹ்வுடைய தூதரை புகழாத, நீ மௌலூத் ஓதாத, நீ கண்ணதாசன் இயற்றி வச்ச அந்த பாடல்களை பாடு. இது அல்லாஹ் கொடுத்த ஒரு தண்டனை, அல்லாஹ்வுடைய ஒரு தண்டனை, விளையாட்டல்ல. நாங்கள் மௌலுத அழகா யா முஸ்தபா வருவோம், அல்லாஹ் காலிக்குனான்றதுவோம். அவங்க என்ன செஞ்சுக்கொண்டிருக்க வீடியோ எடுத்து பாருங்க, தனி தமிழ் பாட்டு தான் போகும், சினிமா பாடல் தான் போகும், அதை அவங்க படிச்சு கொண்டிருக்கிறாங்க. நாங்கள் அல்லாஹ்வுடைய தூதரை பாடிக்கொண்டிருக்கிறோம். எனவே அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய தூதரை பாடுகள் பாட்டின் மூலமாக, கவிகளின் மூலமாக, மௌலிதுகள் மீலாதுகளின் மூலமாக புகழ்வது என்பது அல்லாஹ் தூதரும் சஹாபாக்களும் எங்களுக்கு காட்டி தந்த வழிமுறை. அதை மறுப்பது, அதில் கோபம் கொள்வது என்பது இபிலீசுடைய வழிமுறை, யூதர்களுடைய வழிமுறை. இன்னும் இந்த 1500வது மீலாதில் ஏராளமான நிகழ்வுகள் ஈக்குது. சிராஜ் மௌலை கடைசி பயனில் சொல்லுவார் இன்ஷா அல்லாஹ், யார் யாரெல்லாம் இந்த தடவை மீலாது கொண்டாடினாங்க லிஸ்ட் ஒன்றை போடுவார், பெரிய லிஸ்ட்டு. அந்த லிஸ்ட்டு வெளியே வந்த உடனே நம்பி போன கூட்டம் அடியோட விழுந்தாச்சு, ஃபவுண்டேஷனே ஆடி போயிடும். அவங்கள நம்பித்தானே நாங்கள் மௌலூதெல்லாம் முட்டுட்டோம், எங்களோட பரம்பரையாக ஓதி வந்தோம், இவங்களோட பேச்சை கேட்டோம், பிதுஅத்துண்டாங்க, ஷிர்க்குண்டாங்க, விட்டுட்டோம், இப்போ அவங்களெல்லாம் மீளாது கொண்டாடி கொண்டிருக்கிறாங்களே என்ற தகவல்களை உங்களுக்கு கடைசியாக விளங்கிக் கொள்ளலாம். இன்ஷா அல்லாஹ் மௌலவி சிராஜ் நஜாகி ஹஸ்ரத் அவர்கள் உங்களுக்கு சொல்லித் தருவார்கள். எனவே அன்புக்குரியவர்களே, எனக்கு கொடுக்கப்பட்ட நேரம் முடிவடைந்தது. இங்கே பெரும் உலமாக்களும் உஸ்தாதுமார்களும் உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறார்கள் பயான் நிகழ்த்துவதற்காக. இன்ஷா அல்லாஹ் பயானை கேட்டு பிரயோசனம் அடையுங்கள். மீலாதும் மௌலிதும் என்பது அது ஈமானின் வெளிப்பாடு. முனாஃபிக்கையும் மூமினையும் இந்த உலகத்தில் பிரித்து பார்க்க வேண்டுமா என்றால் ஒன்றும் தேவையில்லை. மௌலித் ஓதுறாங்களா, மீலாது கொண்டாடுறாங்களா, மூமீன்கள் நாயகத்தை கண்ணியப்படுத்தி கொண்டிருக்கிறாங்க. ஏன்னா அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லிட்டான், வல்லதீன ஆமனு பிஹி வஅஸ்ஸரூஹு வனஸரூஹு, கண்ணியப்படுத்தணும், அவர்களை கௌரவம் செய்ய வேண்டும் குர்ஆன் சொல்கிறது. அதை முஃமின்கள் செய்வார்கள். சஹாபாக்களில் இருந்த கவிஞர்கள் ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு, அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா ரலியல்லாஹு அன்ஹு, காப் இப்னு ஸுஹைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் செய்த மாபெரும் அமல் மௌலிது ஓதுகின்ற அமல். அது முஃமின்களுடைய அடையாளம். முனாஃபிக்குகளை பார்க்க வேண்டுமா, மௌலித் ஓதாதே, அல்லாஹ்வுடைய தூதரை புகழாதே, மீலாது விழா கொண்டாடாதே என்று பேசி திரிவார்கள். உங்களுக்கு லேசாக விளங்கிக் கொள்ளலாம் யார் மூமின்கள், யார் முனாஃபிக்குகள், யார் இபிலீசுடைய வழியிலே இருக்கிறார்கள், யார் சத்திய சஹாபாக்கள் காட்டி தந்த வழியிலே இருக்கிறார்கள் என்பதை லேசாக இனம் கண்டு கொள்ளலாம். மௌத்து வரையிலும் அதே அமைப்பில் வாழ்வதற்கு அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் கிருபை செய்வானாக என்று இங்கே வருகை தந்திருக்கின்ற அனைத்து சாதாத்துமார்களையும், அனைத்து உலமாக்களையும், அனைத்து தாய்மார்களையும், சகோதரர்களையும் வருக வருக என வரவேற்று என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. லா இலாஹா இல்லல்லாஹ்.